வணக்கம். ஸோ உங்களுடைய சூழல் காரணமாக, உங்களுடைய சரவுண்டிங் சிச்சுவேஷன்ஸ் காரணமாக உங்களால் சரியாக செயல்பட முடியல, அதுலேருந்து பின்வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது பொதுவாக நிறையா பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கிறோம். அதில் சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க எம்எல்எம் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிற விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக என்றைக்குமே மாறப்போகிறது கிடையாது. நம்ம சூழலில் ஒரு பகுதியாக இருப்போம். ஒரே ஒரு விஷயம், சூழல் நம்ம சுற்றி இருக்கிற விஷயங்கள் நீங்கள் எதை குறிப்பிடுறீங்க அப்படின்னு தெரியல. ஒன்று உங்களுடைய ஃபைனான்சியல் சிச்சுவேஷனாக இருக்கலாம், தற்போது இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பொருளாதார நிலையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற நபர்களாக இருக்கலாம். மேபி ஏதோ ஒரு காரணத்தை கருதி, இல்லை மேபி ஒரு பொருளாதார ரீதியாக மற்றவங்க உங்களை நீங்கள் இன்னும் இது ஒரு சில விஷயங்களை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி உங்களை பேசலாம், அந்த மாதிரி உங்களை பார்க்கலாம். ஸோ இது இந்த மேபி மோஸ்ட்லி இந்த 2 விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் மாறினா மட்டும்தான் அவங்களுடைய சூழல் மாறும். நீங்கள் மாற்றத்துக்கு உள்ளாவது தான் ஒரே ஒரு விஷயம். தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மனநிலை. அதாவது நம்ம முதல் விஷயம் எதுக்கு தயாராகணும் அப்படின்னா, ஒரு பெரிய வெற்றிக்கு தயாராகணும். ஒரு ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதிரி நாடு போருக்கு வந்துருச்சு. அப்போது எடுத்த உடனேயே அவங்க வெற்றி அப்படிங்கிற விஷயத்த எதிர்பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க தயாராகணும். போர் படை அப்படிங்கிற ஒரு விஷயம் தயாராகணும். அவங்களுக்கு நிறைய போர் தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை வழிநடத்தக்கூடிய அந்த போர் தந்திரங்களை வகுக்கக்கூடிய சரியான நபர்கள் இருக்கணும். அந்த அறிவு அவங்களுக்கு இருக்கணும். அதை அவங்க டெவலப் பண்ணியிருக்கணும். போர் படையை கரெக்டான ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போ தான் அவங்க போருக்கு திடீர்னு ஏதோ ஒரு நாள் நடக்க போகிற ஒரு போருக்கு பல வருஷங்களை அவங்க ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த போரை அவங்க எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம நம்ம ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், இதெல்லாம் 1வது 2வது 3வது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும். ஆனால் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே பின்னோக்கி போய் தான் நம்ம பாடங்களை கற்றுக்க முடியும். நம்ம ஒரு விஷயத்த பண்ணினதுக்கு அப்புறம் தான் நமக்கு பாடமே, இது பாடங்கிறதே நமக்கு தெரிய வரும். நம்ம சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம பின்னோக்கி போகும்போது மட்டும்தான் இது ஒரு பாடம் அப்படிங்கிறது தெரியும். வாழ்க்கை அப்படிங்கிறது அதுதான். ஸோ அதற்கு நம்ம தயாராகணும். அதுக்கான சரியான ஒரு மென்டாலிட்டி என்ன அப்படின்னா, நான் மாறணும். நீங்கள் முதல் விஷயம், நீங்கள் யாராக மாறணும். உங்களுக்கு ஒரு இலக்குகளை உருவாக்குங்க. நீங்கள் யாராக மாறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்கள். 2வது, அந்த உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒரு பொசிஷன் வச்சுருக்கீங்க இல்லையா, நான் இதுவாக மாறணும்னு சொல்லிட்டு, அதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படணும். இன்றைக்கி நிறையா பேர் நான் ஒரு மனிதனாக மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டிய பணம் என்ன, அந்த பொசிஷனில் இருக்க வேண்டிய மற்ற விஷயங்கள் என்ன, சமுதாயத்தில் இருக்க வேண்டிய என்ன சொல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் என்ன, இதை மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர, அந்த ஒரு எதிர்கால மனிதனுக்கு அதை உருவாக்குறதுக்கு என்னென்ன மற்ற விஷயங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறது கிடையாது. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். இதுதான் சரியான ஒரு உள்நோக்கு பார்வை. ஸோ இந்த விஷயத்த முதல்ல கருத்தில் எடுத்துக்கோங்க. அதையெல்லாம் நோட் பண்ணுங்கள். 2வது, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சூழல் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சூழல் மாறும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு திட்டம் வகுத்துருக்கிறீங்களோ அந்த விஷயத்த ப்ரூஃப் பண்ணணும், நிரூபிக்கணும். அவங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சிங்களோ அந்த விஷயம் உண்மைங்கிறது நிரூபிக்கணும். உங்களுடைய செயல்கள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக நிரூபிக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்காதீங்க, செயல்படுத்துங்க. நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். 1. 2வது, ஆல்ரெடி திரும்ப அந்த எம்எல்எம் கான்செப்டுக்கு வருவோம். எம்எல்எம்மை பற்றி நான் அன்றைக்கி உங்கள் கூட நான் சில விஷயங்கள் ஷேர் பண்ணேன். 2 விஷயம் எம்எல்எம் அப்படின்னு வரும்போது, எம்எல்எம்க்கு நிறையா ஸ்கில்ஸ் தேவைப்படுது, நிறையா திறமைகள் தேவைப்படுது. மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ரீச் ஆகணும். 2வது நம்ம நல்லா பேசுகிற விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, நிறைய திறமைகள் தேவைப்படுது. ஸோ அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ணணும். எம்எல்எம்மில் ஜெயிக்கிறவங்க 2 பேர் தான். 1, இது ஆல்ரெடி இருக்கிறவங்க. 2வது, அது இல்லைனா கூட அதை உருவாக்கிக்கிறவங்க. ஸோ இந்த 2ல் நீங்கள் யாருன்னு பாருங்கள். 1வது இருந்தால் ஓகே, அது இன்னும் டெவலப் பண்ணுங்கள். 2வது நபராக இருந்தீங்க அப்படின்னா இதை
வளர்த்துக்க முடியும், உருவாக்கிக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, டெவலப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.